தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. PS வீரப்பா, இவருடைய பெயரை உச்சரித்தாலே உடனே நினைவுக்கு வருவது உரத்த சத்தத்துடன் சுற்றும் அதிரும் வகையில் பிரம்மாண்ட சிரிப்பு மட்டுமின்றி கணீர் என்ற கர்ஜனை மிகு பிரத்யேக குரலில் அச்சரம் பிசகாத தெள்ளத் தெளிவான உச்சரிப்புகளுடன் கூடிய அனல் தெரிக்கும் வசனங்கள்தான் அது. சற்று நெடிந்த உயரம், உயரத்திற்கேற்ப உடற்பயிற்சியாளர்கள் போன்றே கட்டுமஸ்தான உடல் வாகினையும் மிரட்டும் முக பாவனைகளில் கூர்மை மிக்க எரித்து விடுவது போன்ற கண்களையும் நாசிகளையும் உடையவர். தனது தேர்ந்த வில்லத்தனமிக்க நடிப்பால் வீரியம் காட்டியவர். மன்னருக்குரிய அலங்காரம், இடுப்பில் வாழ், நடை உடை பாவனைகளில் மிடுக்கு, உடல் மற்றும் வசன மொழிகளால் வில்லத்தனத்திற்கு என்று ஓர் இலக்கணம் படைத்த வில்லாதி வில்லன் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவர். நாடக கலைஞராக, வெள்ளித்திரை நாயகராக மட்டுமின்றி தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்த பெருமைக்குரியவரும் ஆவார். இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரான ஐயா PS வீரப்பா அவர்கள் எங்கு பிறந்தார், பெற்றோர் மற்றும் குடும்ப பின்னணி யாது, எவ்வாறு வளர்ந்தார், நன்கு கல்வி பயின்று வந்தவர் எதனால் அதை கைவிடும் சூழலுக்கு தள்ளப்பட்டார், தற்போதைய கொரோனா போல் அப்போதைய பிளேக் நோய் காரணமாக இழந்த சிறுவயது வாழ்க்கை என்ன, புகழ்பெற்ற சிவன்மலை அறங்காவலர் மகளை மணமுடித்த சூழல், 4ற்கும் மேற்பட்ட குழந்தைகள் மரணித்து போன வேதனைமிக்க நிகழ்வு, சினிமா பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் யாரால் எதனால் திரைத்துறையில் கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, வெற்றி திரைப்படங்களை தயாரித்தவர் காலத்தின் ஓட்டத்தால் தோல்வி முகத்தை கண்டது ஏன், தயாரிப்பு நஷ்டம், பொருளாதார வீழ்ச்சி, ராஜ குடும்பம் போல் வாழ்ந்த நிலை மாறி மாளிகை போன்ற செல்வ வளங்கள் இழப்பு, உயிரினும் மேலான மகனுக்கு ஏற்பட்ட விபத்து, இளம் வயதில் பாசத்திற்குரிய மூத்த பேரனின் மறைவு, சொல்லுண்ணா வேதனைகள், இறுதி காலத்தில் தான் யார், மற்றவர்கள் யார் என்ற நிலையே அறியாதவராக அல்சீமர் எனும் மறதி நோயால் பாதிக்கப்பட்டு மரணித்து போனது உள்ளிட்ட ஏற்றமும் எதிரிக்கு கூட இந்நிலை வரக்கூடாது என்ற வார்த்தைக்கிணங்க கடும் வீழ்ச்சியும் கண்ட கலை உலகின் வில்லன் திலக நாயகர் PS வீரப்பாவின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான இதுவரை பலரும் அறியாத அரிய பல தகவல்கள், குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1911ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியன்று தற்போதைய திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உலக புகழ்பெற்ற ஆண்டவன் உத்தரவு பெட்டி அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் கொண்ட சிவன்மலை என்ற பகுதியை பூர்வீகமாக உடைய விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த சின்னப்ப முதலியார் மற்றும் பாப்பம்மாள் தம்பதியருக்கு பிறந்த 2வது செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் துயர் நாயகர் பொள்ளாச்சி சின்னப்ப முதலியார் வீரப்பா எனும் இயற்பெயருடைய PS வீரப்பா ஆவார். இவருடன் மூத்த சகோதரி ஒருவரும் தம்பி தங்கை என இருவரும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். எவ்வாறு பெற்றோரின் அன்பு மகனாக, உடன் பிறந்தோரின் பாச சகோதரனாக விளங்கிய வீரப்பாவின் தந்தையானவர் விவசாயி மட்டுமின்றி பொறிகடலை வியாபாரியும் கூட. பெரிய வருமானமும் செல்வ வளமும் இல்லாத எளிய குடும்பமாயினும் பேரன்பு உடைய பாச குடும்பமாகவே சிவன்மலையில் சிறப்புற்று விளங்கினர். இதன் பேரில் வாழ்க்கையின் ஓட்டம் ஒரு வழியாக சென்று கொண்டிருந்த நிலையில் 2020ஆம் ஆண்டு எவ்வாறு கொரோனா நோய் தொற்று உலகை அச்சுறுத்தி பல உயிர்களை உயிரிழக்கச் செய்ததோ அதற்கெல்லாம் முன்னோடியாக பிளேக் என்ற நோய் சிறுவன் வீரப்பா அவர்கள் குடும்பத்துடன் வசித்து வந்த ஊரையும் சுற்று வட்டாரங்களையும் ஆக்கிரமித்து உயிர்களை பலி கொண்ட நிலையில் பஞ்சமும் சேர்ந்து கொள்ள தனது குடும்பத்தை காப்பாற்றும் பொருட்டு பிள்ளைகளுடன் தனது மாமனார் வசித்து வந்த பொள்ளாச்சி என்ற ஊரை நோக்கி பயணப்பட்டார் தந்தை சின்னப்ப முதலியார் அவர்கள். நிலப்புலன்கள், விவசாயம், சொத்துக்கள் என அனைத்தையும் இழந்துவிட்டு தப்பித்தால் போதும் என குடும்பத்துடன் பொள்ளாச்சி வந்தவருக்கு அவ்வேளைய சூழல் பெரும் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தியதுடன் கடும் வறுமைகளையும் உண்டாக்கத்தான் செய்தது. இதனால் நிலைகுலைந்து போன சின்னப்ப முதலியார் தன்னிடம் எஞ்சியிருந்த பணத்தை வைத்து சிறிய ஜவுளி வியாபாரத்தை ஆரம்பித்தவருக்கு இத்தொழில் பெரிதளவில் கை கொடுக்கவில்லை.
இந்நிலையில் பொள்ளாச்சியில் பள்ளி கல்வி படித்து வந்த தனது பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் கூட கட்ட முடியாத சூழலில் நன்கு படித்து வந்த மகன் வீரப்பாவின் கல்விக்கு தடைதான் விழுந்தது. வேறு வழியின்றி 8ஆம் வகுப்புடன் பள்ளி கல்விக்கு விடை கொடுத்த வீரப்பாவானவர் தந்தையுடன் இணைந்து ஜவுளி தொழிலை கண்ணும் கருத்துமாக மேற்கொள்ள ஆரம்பித்தார். இதன்பின் பிளேக் நோயின் தாக்கம் முற்றிலும் குறைந்த பின்னர் மீண்டும் தங்களது சொந்த ஊரான சிவன் மலைக்கு வந்த குடும்பமானது தங்களது குல தொழிலான விவசாயம் மற்றும் பொறிகடலை வியாபாரத்தை கவனித்துக் கொள்ள இயற்கையிலேயே கலைகளின் மீது பெரும் ஈடுபாடு கொண்டவரான வீரப்பா அவர்கள் 1928 தனது நண்பர்கள் மூவருடன் இணைந்து ஸ்ரீதேவி கானசபா என்ற நாடகக் குழு ஒன்றை ஆரம்பித்து ஆன்மீக நாடகங்களை மேடையேற்றி நடித்தும் வரலானார். இவ்வாறு வீரப்பா அவர்களின் வாழ்க்கையானது பகலில் ஜவுளி வியாபாரம், மாலை வேளைகளில் நாடகம் என சென்று கொண்டிருந்த நிலையில் 1930ஆம் ஆண்டு தங்கள் ஊர் சிவன்மலை கோயிலின் அப்போதைய அறங்காவலரின் மகள் வீரலட்சுமியை பெற்றோர்கள் சுற்றம் சூழ சிவன்மலை ஆலயத்தில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமான் முன்னிலையில் திருமணம் புரிந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து 19ஆம் வயதில் இல்லற வாழ்வை ஆரம்பித்த PS வீரப்பாவின் கனவுகளை குலைக்கும் வண்ணமாக 4 முறை கர்ப்பம் தரித்த மனைவி வீரலட்சுமிக்கு குழந்தைகள் தங்காமல் கரு கலைந்த வேதனை நிகழ்வு தொடர, இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான வீரப்பாவுக்கு சற்று ஆறுதல் தந்தது அவர் நடத்தி வந்த நாடக உலகம்தான். இதன்பின் காலங்கள் பல உருண்டு ஒரு மகள் பிறந்து 11 வயதில் மறைந்துவிட, அதனைத் தொடர்ந்து தனலட்சுமி என்ற மகளும் PSV ஹரிஹரன் என்ற மகனும் பிறந்தனர். இது ஒருபுறம் இருக்க, இவ்வாறாக ஆண்டுகள் பல உருண்டோடிய வேளையில் சிவன்மலை ஆலயத்தின் வருடாந்திர விழாவிற்கு இசை நிகழ்ச்சி நடத்த வந்த கொடுமுடி கோகிலம் என சிறப்பிக்கப்பட்ட அம்மா KB சுந்தரம்மாள் அவர்கள் அப்போது மேடை ஏறி நாடகம் நடத்திய வீரப்பாவின் நடிப்பு திறனை கண்டு வியந்து பாராட்டியதுடன், தாங்கள் சினிமாவில் நடித்தால் சிறந்த எதிர்காலம் உண்டு, ஆகவே விருப்பம் இருப்பின் சென்னை வந்து தன்னை காண்க என விலாசத்தை தந்துவிட்டு சென்றார். இந்நிகழ்வை அடுத்து வெள்ளித்திரையில் தோன்றுவதற்கு தானாக தேடி வந்த அரிய வாய்ப்பை நழுவவிட மனமில்லாத வீரப்பாவும் தனது நாடக உலக நண்பர்கள் மூவருடன் சென்னைக்கு முதலில் வர கொண்டு வந்த KB சுந்தரம்மாளின் முகவரையும் காணாமல் விக்கித்து போக, பின்னர் என்ன வழி தெரியாது தவித்தவர்கள் பகலில் மெரினா கடற்கரையில் பொழுதை கழித்துவிட்டு மாலையில் சொந்த ஊர் திரும்பி விடலாம் என எண்ணியிருந்த போதுதான் தெய்வாதீனமாக கண்ணில் பட்டார் KB சுந்தரம்மாளின் சகோதரர். இதனையடுத்து KB சுந்தரம்மாளை சந்தித்த வீரப்பா மற்றும் அவருடைய 3 நண்பர்களும் அம்மா சுந்தரம்மாளின் ஆலோசனையின் பேரில் அவர் தந்த கடிதத்துடன் இயக்குனர் பொம்மன் இரானியை சந்திக்க, ஈரானியும் ராஜா சாண்டோவும் வைத்த சினிமாவிற்கான தேர்வில் வீரப்பா மட்டும் தேர்ச்சியடைய, தோல்வி அடைந்த மற்ற நண்பர்கள் மூவரும் மீண்டும் தங்கள் ஊருக்கு செல்ல வேண்டியதாயிற்று. நண்பர்களுக்காக எவ்வளவோ முயன்றும் வீரப்பாவின் சொல் அங்கு ஈடுபடவில்லை. இதனையடுத்து 1940 TK புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சீத்தலை சாத்தனாரின் கதையை தழுவி பொம்மன் இரானி இயக்கத்தில் KB சுந்தரம்மாள் கதையின் நாயகியாக தோன்றிய மணிமேகலை என்ற திரைப்படத்தின் வாயிலாக சொக்கன் எனும் சிறு கதாபாத்திரம் ஒன்றை ஏற்று தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்தார் PS வீரப்பா அவர்கள். இத்திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிலையில் இத்திரைப்படம் முழுமையாக திரைப்படமாக்கப்பட்ட பின் தயாரிப்பு நிறுவனமானது வீரப்பாவை அடுத்த படத்தில் நடிக்க வைக்க ஒப்பந்தம் செய்ய முற்பட்ட வேளையில்தான் பெற்றோர் மற்றும் மனைவியின் வற்புறுத்தல் அழைப்பு காரணமாக சொந்த ஊர் திரும்பினார் PSV அவர்கள். இதன் பின்னர் சில வருடங்கள் சிவன் மலையில் கழித்த நிலையில் மீண்டும் நடிப்பின் ஆசை காரணமாக சென்னை வந்தவர் அப்போது தயாரிக்கப்படவிருந்த சீதா ஜனனம் என்ற திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிட்ட நடித்து வந்த வீரப்பா அவர்களுக்கு மற்றொரு திரைப்படத்தில் தோன்ற வாய்ப்பு ஒன்று தானாக தேடி வந்தது. இதன் பேரில் ஹொன்னப்ப பாகவதர் நடிப்பில் 1946 வெளியான ஸ்ரீ முருகன் என்ற திரைப்படத்தில் நடித்த போதுதான் வீரப்பாவுக்கு நன்கு அறிமுகமானார் மக்கள் திலகம் MGR அவர்கள். இத்திரைப்படத்தின் வாயிலாக திரை உலகிற்கு பரிச்சயமாகி போன PS வீரப்பாவை தேடி திரைப்பட வாய்ப்புகள் நாடி வரத்தான் ஆரம்பித்தன. இதன் பேரில் MK தியாகராஜ பாகவதருடன் ராஜமுக்தி, ஸ்ரீராமுடன் மதனமாலா என நடித்து வந்த வீரப்பா அவர்கள் ஸ்ரீ முருகன் என்ற திரைப்படத்தின் மூலம் தனக்கு நெருங்கிய நண்பராகி போன MGR அவர்கள் VN ஜானகியுடன் இணைந்து நடித்த மருதநாட்டு இளவரசி என்ற படத்தின் வாயிலாக மன்னர் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க, பின்னர் என்ன MGR PS வீரப்பாவின் நட்பு நன்கு இறுகித்தான் போனது. இதன் அடிப்படையில் MGRம்
அவருடைய அவ்வேளைய அரசியல் நண்பரும் கதை வசனகர்த்தாவாகிய கலைஞர் மு. கருணாநிதி, இயக்குனர் ஏ. காசிலிங்கம், வி. என். ஜானகி என நால்வரும் இணைந்து ஆரம்பித்த மேகலா பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தில் 5வது பங்குதாரராக வீரப்பா அவர்களும் இணைந்து கொள்ள 1953 மேகலா பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏ. காசிலிங்கம் இயக்கத்தில் மு. கருணாநிதி கதை வசனம், எம்ஜிஆர், வி. என். ஜானகி நடிப்பில் வெளியான நாம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தயாரிப்பாளர் என்ற அந்தஸ்தையும் தொட்டு மலையப்பன் என்ற வில்லன் கதாபாத்திரத்தையும் ஏற்று சிறப்பிக்கலானார் PS வீரப்பா அவர்கள். இதன் பின்னர் மேகலா பிக்சர்ஸ் மூலம் ரங்கூன் ராதா உள்ளிட்ட திரைப்படங்களை தயாரித்த ஐவர் கூட்டணியானது இதன் பின் கால ஓட்டத்தால் தனித்தனியாக பிரிந்து கூட்டணி இல்லாமல் தயாரிப்பு நிறுவனங்களை ஆரம்பித்தது. இது ஒரு புறம் எனில், மக்கள் திலகத்தின் ஜெனோவா என்ற திரைப்படத்தில் மந்திரி கோலோ என்ற கதாபாத்திரத்தை ஏற்று கதையின்படி படப்பிடிப்பு சமயத்தில் எம்ஜிஆருடன் சண்டையிடும் காட்சியில் பாறைகளின் நடுவே நிலை தடுமாறி விழ இருந்தவரை தோள் கொடுப்பான் தோழன் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் வீரப்பாவை காப்பாற்றினாராம் எம்ஜிஆர் அவர்கள். இந்நிகழ்வை தனது இறுதிக்காலம் வரை எம்ஜிஆருக்கு புகழாரம் சூட்டி வந்தார் வீரப்பா அவர்கள். KR ராமசாமியுடன் சொர்க்கவாசல் திரைப்படத்தில் இணைந்து நடித்த PSV அவர்கள் சுகம் எங்கே என்ற திரைப்படத்தில் வில்லன் நாகப்பனாக தோன்றிய நிலையில் கதையின்படி KR ராமசாமி வீரப்பாவிடமிருந்து தப்பித்துவிட, தப்பிச் சென்றவனை சாராக பிழிய வேண்டும் என்று கர்ஜித்து எரித்து விடுவது போன்ற முகபாவனைகளை வீரப்பா அவர்கள் வெளிப்படுத்தியது மறக்க முடியாதுதான். இதனைத் தொடர்ந்து SS ராஜேந்திரனுடன் அம்மையப்பன், சிவாஜி கணேசனுடன் காவேரி, உலகம் பலவிதம், ஜெமினி கணேசனுடன் ஆசை உள்ளிட்ட திரைப்படங்களில் ஜனரஞ்சகமிக்க வில்லன் நாயகராக தோன்றி நடித்து வந்தவரை கொடூர வில்லனாக தடம் பதிக்க வைத்த திரைப்படம்தான் 1956 மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் TR சுந்தரம் இயக்கத்தில் வெளியான அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற திரைப்படம்தான். அலிபாபாவாக எம்ஜிஆர் தோன்றிய இத்திரைப்படத்தில் அண்டாக்கா கசம், அபுகா குசும், திறந்திடு சீசே என குகையை திறக்கும் அவ்வேளைய பாஸ்வேர்டுகளை கம்பீரமான குரலால் சொல்வதுடன் 40 திருடர்களுக்கும் தலைவனாக குதிரையில் தலைமையேற்று வருவதும், தழும்பின் வடுவுள்ள மிரட்டும் முகத்தில் அதிரடியாக பேசுவதும், தண்டனைகள் தருவதும், ஏகாந்தமான மந்தகாச சிரிப்பால் நடுங்க வைப்பதும் என நடிப்பால் டெரர் காட்டியிருப்பார் அபு ஹுசைன் எனும் வில்லாதி வில்லன் PS வீரப்பா அவர்கள். மேற்கூறிய திரைப்படமானது PS வீரப்பா அவர்களின் கொடூர வில்லத்தனத்திற்கு ஒரு சான்று எனில், மற்றொரு வகையிலான வில்லத்தனத்திற்கு அங்கீகாரம் தந்த திரைப்படம்தான் மகாதேவியாகும். 1957 சுந்தர் ராவ் நட்கர்னி இயக்கத்தில் எம்ஜிஆர், சாவித்ரி நடிப்பில் வெளியான மகாதேவி திரைப்படத்தில் கருணாகரன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த வீரப்பாவின் வசனங்கள் காலத்தால் அழியாதவையாகும். காட்சி அமைப்பின்படி மலர் கேட்பார்கள் மாதர்கள், வாங்கி தருவார்கள் ஆடவர்கள், வாளெடுக்கச் சொல்கிறீர்கள் நீங்கள், என் வீரம் பழுதுபட்டது அல்ல என மகாதேவி எனும் சாவித்திரியிடம் காதல் வார்த்தைகளை கூறி வாங்கி கட்டிக் கொள்வதும், தளபதியான OAK தேவரிடம் காதல் போட்டியால் மணந்தால் மகாதேவி, இல்லையில் மரணதேவி என சூளுரைப்பவர் மகாதேவிக்கு பதிலாக மங்கம்மாவாகிய MN ராஜத்தை மனம் புரிந்த நிலையில் வீரப்பா நொந்து பேசிடும் வசனங்களும் அல்டிமேட் ரகங்களாகும். காட்சியின்படி முதலிரவு அன்று உடல் தடுமாறுகிறதே என மங்கம்மா எனும் MN ராஜம் கேட்க, அதற்கு மனம் தடுமாறுகிறது என கருணாகரன் எனும் வீரப்பா கூற, அதற்கு ஏன் என மங்கம்மா கேள்வி தொடுக்க, மயக்கும் உன் விழிகள் தந்த கலக்கம், உன் வண்ண முகத்தின் அழகு தந்த குழப்பம் என கருணாகரன் சமாளிக்க, இதனால் பூரித்து போன மங்கம்மா அத்தான் என மகிழ்ந்து அழைக்க, அப்படி சொல், ஆஹா, இந்த சத்தான வார்த்தையில் கருணாகரன் செத்தான் என வீரப்பா பதிலுரை தர, இதனால் அதிர்ந்து போகும் மங்கம்மா இதுபோன்ற அமங்கல வார்த்தையை சொல்லாதீர்கள் என பரிதவித்து நிற்க, சொல்லுக்கெல்லாம் கொல்லும் சக்தி இருந்தால் என்றோ உலகம் அழிந்திருக்கும் என தனது ட்ரேட்மார்க் சிரிப்புடன் பேசும் PS வீரப்பாவின் வசனங்களை மறக்க முடியுமா? இதைப் போல நாடோடி மன்னன் திரைப்படத்தில் மன்னனாம் மார்த்தாண்டனாம், மண்ணை சொந்தமாக்கும் ஆசையில் மண்ணுக்கே சொந்தமாக போகிறான் என்றும், மன்னனுக்கு மருமகன் ஆனால் என்ன, ஆண்டவனுக்கே அருமகனாக இருந்தால்தான் என்ன, இந்த நாட்டு அரியாசனத்திற்கு தேவை நான் சொன்னதை கேட்டு நடமாடும் ஒரு பொம்மை என ராஜகுரு கதாபாத்திரத்தில் கோபத்துடன் பேசுவதில் நடிப்பால் அமர்க்களப்படுத்தி இருப்பார் வசன மொழிகளின் மகாராஜா ஐயா PS வீரப்பா அவர்கள். இத்திரைப்படங்களின் மூலம்
வில்லன்களை வெறுத்த ரசிகர்கள் மத்தியில் வில்லத்தனமும் ஒரு ஹீரோயிசம் தான் என சொல்லும் அளவுக்கு தமிழக ரசிகர்களால் விரும்பப்படும் வில்லன் ஹீரோவாகித்தான் போனார் PS வீரப்பா அவர்கள். இதன் பின்னர் எத்தனையோ வில்லன் கலைஞர்கள் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்திருந்தாலும் எம்ஜிஆருக்கு நிகரான வில்லன் PS வீரப்பா தான் என திரை ஆர்வலர்களும் பத்திரிகைகளும் கூறும் அளவுக்கு நடிப்பாலும் முக பாவனைகளாலும் உடல் மொழிகளாலும் மற்றும் வசன மொழிகளால் உச்சம் தொட்டார் PSV அவர்கள். இதனைத் தொடர்ந்து சக்கரவர்த்தி திருமகள் என்ற திரைப்படத்தில் பைரவன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தனது ட்ரேட்மார்க்கான உரத்த சத்தத்துடன் கூடிய பிரம்மாண்ட சிரிப்பை வெளிப்படுத்தியவரால் ரசிகர்கள் இன்னும் கூடுதலாக ஈர்க்கப்பட பின்னர் என்ன அது முதல் அப்பிரம்மாண்ட சிரிப்பில்லாமல் PSVயின் நடிப்பு இருக்காது என இறுதி வரை அவருடனேயே அச்சிரிப்பும் தொடர ஆரம்பித்தது எனலாம். இதனையடுத்து தங்கமலை ரகசியம், ராஜராஜன், யார் பையன் என எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட முன்னணி நாயகர்களோடு நடித்து வந்தவர் பன்முக கலை வித்தகர் ரஞ்சன் கதையின் நாயகராக தோன்றி நடித்த நீலமலை திருடன் என்ற திரைப்படத்தில் ஜமீன்தார் நாகப்பனாக மிரட்டியிருப்பார். இதன்பின் ஜெமினி நிறுவனத்தின் பிரம்மாண்ட படைப்பான வஞ்சிக்கோட்டை வாலிபன் என்ற திரைப்படத்தில் சேனாதிபதி துர்ஜயனாக நடித்தவர் பத்மா எனும் பத்மினிக்கும் மந்தாகினி எனும் வைஜெயந்தி மாலாவுக்கும் இடையில் நடைபெறும் நாட்டிய போட்டி பாடலான கண்ணும் கண்ணும் கலந்து என்ற பாடலை ரசித்து பார்ப்பவர் பாடலின் இடையே பிரமித்து கூறும் சபாஷ், சரியான போட்டி என்ற ஒற்றை வார்த்தையும் அவரை புகழின் உச்சத்தில் அமர வைத்தது எனலாம். இதை போல சங்கர் இயக்கத்தில் வெளியான சிவகங்கை சீமை என்ற திரைப்படத்தில் மேலாடை இன்றி வெற்று உடம்புடன் ஆஜானு பாகுவான தோற்ற பொலிவில் முறுக்கிய மீசையுடன் மருதுபாண்டிய சகோதரர்களை எதிர்ப்பவராகவும் உடையன தேவரை ஆட்சி அமைக்க சதித்திட்டம் தீட்டுபவராக SS ராஜேந்திரன் அண்ணனாக MN ராஜத்தின் கணவராக நடிப்பில் கடுமையை காட்டியிருப்பார். கைதி கண்ணாயிரத்தில் மொட்டையடித்துக் கொண்டு கைதி ஜெகதீரனாக மிரட்டிய PS வீரப்பா அவர்கள் 1960 PSV பிக்சர்ஸ் எனும் தனது தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து ஜெமினி கணேசன், அஞ்சலி தேவி நடிப்பில் வீரக்கனல் என்ற திரைப்படத்தையும் வெளியிட்டார். இதன்பின் தயாரிப்பாளராக மாறிவிட்ட PS வீரப்பா அவர்கள் நடிகர் திலகத்துடன் ஆலயமணி, ஆண்டவன் கட்டளை உள்ளிட்ட திரைப்படங்களிலும், மக்கள் திலகத்துடன் ஆனந்த ஜோதி, கலையரசி, அரச கட்டளை, பல்லாண்டு வாழ்க, மீனவ நண்பன், நவரத்தினம் உள்ளிட்ட தொடர் திரைப்படங்களில் நடித்து வந்தவர் எம்ஜிஆரின் இறுதி திரைப்படமான மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியனிலும் வில்லனாக நடித்த பெருமைக்குரியவரும் ஆவார். இவ்வாறு அவ்வேளைய முன்னணி நாயகர்களுக்கு எதிராக வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று முத்திரை பதித்து வந்த வீரப்பா அவர்கள் சற்று மாறுபட்டு நீலாவுக்கு நிறைஞ்ச மனசு என்ற திரைப்படத்தில் நகைச்சுவை கலந்த வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று மனம் தொட்டிருப்பார். தனது பெயரில் PSV பிக்சர்ஸ், தனது மனைவி பெயரில் வீரலட்சுமி கம்பைன்ஸ், மகன் பெயரில் ஹரிஹரன் பிலிம்ஸ் எனும் தயாரிப்பு நிறுவனங்களை ஆரம்பித்த PS வீரப்பா அவர்கள் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களையும் தயாரித்துள்ளார். சிவாஜி கணேசன் நடிப்பில் ஆலயமணி, ஆண்டவன் கட்டளை உள்ளிட்ட திரைப்படங்களையும், எம்ஜிஆர் நடிப்பில் ஆனந்த ஜோதி, SS ராஜேந்திரன் நடிப்பில் பிள்ளை கனியமுது, ஜெய்சங்கர் நடிப்பில் யார் நீ, பொண்ணு மாப்பிள்ள என எண்ணற்ற ஹிட் திரைப்படங்களை தயாரித்தவர். நடிப்பையும் விடாது ரஜினிகாந்த், கமலஹாசன் நடிப்பில் வெளியான அலாவுதீனும் அற்புத விளக்கும், விஜயகாந்துடன் கரிமெட்டு கருவாயன், பிரபுவுடன் கலியுகம் என நடித்து வந்தவர் 1990 வி. சேகர் இயக்கத்தில் வெளியான நீங்களும் ஹீரோதான் என்ற திரைப்படத்துடன் தமிழ் திரை உலகிலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். பெரும் வில்லன் நடிகராக, மாபெரும் தயாரிப்பாளராக என வலம் வந்தவரை காலத்தின் சூழல் கடுமையாக வீழ்த்தியது வேதனையாகும். 1962 பெரும் வெற்றி பெற்ற ஆலயமணி என்ற திரைப்படத்தை 1968 திலீப் குமார் நடிப்பில் ஆத்மி என்ற பெயரில் ஹிந்தியில் தயாரித்து வெளியிட முதல் சரிவாக இத்திரைப்படம் தோல்வி கண்டது. இதனால் வீரப்பாவுக்கு உதவ நினைத்த திலீப் குமார் அவர்கள் தான் நடித்து வெற்றி பெற்ற கங்கா ஜமுனா என்ற திரைப்படத்தின் தமிழ் உரிமையை PS வீரப்பாவிற்கு தர அக்கதையை சிவாஜி கணேசன், பத்மினி நடிப்பில் இரு துருவம் என்ற பெயரில் தயாரித்து அவர் வெளியிட அத்திரைப்படமும் தோல்வி கண்டது இரண்டாவது வீழ்ச்சியாகும். கெட்ட நேரம் என வந்துவிட்டால் நல்லதும் மாறிவிடும் என்பார்களே, அதுபோல தயாரிப்பில் உச்சம் பெற்றவரை படிப்படியாக கலை உலக காலமானது வீழ்த்தி கொண்டுதான் வர ஆரம்பித்தது. இதன் பின்னர் தந்தை PS வீரப்பாவுடன் இணைந்து அவர்தம் மகன் ஹரிஹரன் இணைந்து தயாரித்த சரத்பாபு, சுமலதா நடிப்பில் வெளியான திசை மாறிய பறவைகள் என்ற திரைப்படம் ஓரளவிற்கு வெற்றி பெற்று
தமிழ்நாடு மாநில அரசின் விருதை வென்றது. இதனையடுத்து விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் பட்டணத்து ராஜாக்கள், நெஞ்சிலே துணிவிருந்தால், வெற்றி உள்ளிட்ட திரைப்படங்களை தயாரித்து வெளியிட்டனர் பி.எஸ். வீரப்பாவும் அவர் மகன் ஹரிஹரனும். மேற்கூறிய வெற்றி என்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் நடிகர் விஜய் குழந்தை நட்சத்திர நாயகராக தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்தார். ராமநாராயணன் இயக்கத்தில் கடமை, சபாஷ், வேஷம் உள்ளிட்ட திரைப்படங்களை தயாரித்து பெரும் நஷ்டத்தை சந்தித்து இறங்கு முகத்தை அடைய ஆரம்பித்த வீரப்பா அவர்கள் விட்டதை மீண்டும் பிடிக்க வேண்டும் என்ற லட்சியத்தில் அவ்வேளை குமரேசன் என்ற பெயரில் இணை இயக்குநராக வலம் வந்த ராமராஜனுக்கு இயக்க வாய்ப்பளிக்க ராமராஜனும் பாண்டியன் இளவரசி நடிப்பில் மண்ணுக்கேத்த பொண்ணு என்ற பெயரில் திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார். இத்திரைப்படம் ஓரளவிற்கு வெற்றி கண்டது. இதன் பின்னரும் விடாமுயற்சியாக அமீர்ஜான் இயக்கத்தில் ஓடங்கள், துளசி, வணக்கம் வாத்தியாரே உள்ளிட்ட திரைப்படங்களையும், ராமராஜன் இயக்கத்தில் மறக்க மாட்டேன் என வெளியான திரைப்படங்கள் அனைத்தும் படுதோல்வியை கண்டு உழைத்து சம்பாதித்த அனைத்து செல்வங்களையும் முற்றிலுமாக கரைய வைத்தது. ஏற்கனவே தனது ஆருயிர் மகனான ஹரிஹரன் அவர்களுக்கு ஏற்பட்ட கடுமையான விபத்தால் மனதளவில் பாதிக்கப்பட்ட பி.எஸ். வீரப்பா அவர்களுக்கு திரைப்படங்களின் தொடர் தோல்வியும் உள்ளத்தை வாட்டி வதைக்க இவர்களால் மண்ணுக்கேத்த பொண்ணு என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகப்படுத்தப்பட்ட ராமராஜன் அவர்கள் இதையடுத்து கரகாட்டக்காரன் என்ற திரைப்படத்தின் மூலம் புகழ் நடிகராக மாறிப்போன நிலையில் நன்றி கடனாக பி.எஸ்.வி. பிக்சர்ஸ் சார்பாக மண்ணுக்கேத்த மைந்தன் என்ற திரைப்படத்தை இயக்க முற்பட்ட வேளையில் படப்பிடிப்புகள் நடந்து வந்தபோது ஏனோ தெரியவில்லை, மேலும் ஒரு பேரிடியாக திரைப்படம் நின்றுதான் போனது. இந்த சூழலில்தான் நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா பகுதியில் இருந்த பி.எஸ். வீரப்பாவின் பங்களாவானது கடும் பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் கடன் சுமைகள் காரணமாக விற்பனைக்கு வந்தது. இவ்விடத்தில் வேதனைக்குரிய மற்றொரு நிகழ்வை குறிப்பிட்டே ஆக வேண்டும். பி.எஸ். வீரப்பாவின் மகன் பி.எஸ்.வி. ஹரிஹரன் அவர்கள் ஆனந்தி என்பவரை பெற்றோர், உற்றார், உறவினர்கள் ஆசிருடன் மனம் புரிந்தவராவார். மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக வீரகுமார் மற்றும் ஜெயக்குமார் என்ற இரு மகன்களும் மகாலட்சுமி என்ற ஒரு மகளும் பிறந்தனர். இவர்களில் மூத்த மகனான, அதாவது பி.எஸ். வீரப்பாவின் மகன் வழி மூத்த பேரனான வீரகுமார் அவர்கள் கலைத்துறையில் பயணிக்காது MBA வரை கல்வி பயின்றவர். தனது தாத்தா பாட்டி பெயரிலேயே வீரா ஏஜென்சி என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து எலக்ட்ரானிக் பொருட்களை மொத்தமாக வாங்கி விற்பனை செய்து வந்தார். இந்நிலையில் 1992ஆம் ஆண்டு தான் பிறந்து ஆடி பாடி வளர்ந்த தங்களது சொந்த வீடானது விற்பனைக்கு வருகிறதே என்ற மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர் அவ்வழுத்தத்தின் காரணமாக 21 எனும் இளம் வயதில் மரணித்து போனார். இதனையடுத்து பேரனின் மரணம் என மேலும் மேலும் மன துயர்களை சந்திக்க ஆரம்பித்த பி.எஸ். வீரப்பாவானவர் தனது குடும்பத்துடன் வானகரத்திற்கு இடம்பெயர்ந்தார். அங்கு வாடகை வீட்டில் வசிக்க ஆரம்பித்தவர் தான் வாழ்ந்த வாழ்க்கை திரையுலகில் மாபெரும் கலைஞராக மாட மாளிகைகள், கூட கோபுரம், செல்வ வளங்கள் என பயணித்து வந்த நிலையில் தற்போது வீழ்ந்து போன தன்னுடைய துயர் மிகு நிலையை எண்ணி எண்ணி வேதனையுற்றவருக்கு காலம் தந்த கொடுமையான பரிசுதான் அல்சைமர் எனும் மறதி நோயாகும். ஒரு கட்டத்தில் தனது பிரம்மாண்ட சிரிப்பின் மூலமாகவும் வசன மொழிகளாலும் நடிப்பினாலும் ரசிகர்களை நன்கு மிரட்டி வில்லன் ஹீரோவாக உயர்வு பெற்று மனக்கண்ணில் நிழலாடியவர் தான் யார், தன் நிலை என்ன, தனது உறவுகள் யாவர் என்பதை கூட அறிய முடியாதவராக மறதி நோய்க்கு முழுமையாக ஆட்பட்டு தன்னை தானே மறந்து தனது மகன், மருமகள், பேர பிள்ளைகளின் ஆதரவு மற்றும் அரவணைப்பில் இறுதி நாட்களை கழித்தவர் 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியன்று இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். இதனையடுத்து தந்தை பி.எஸ். வீரப்பா அவர்களின் நினைவில் வாழ்ந்து வந்த பாசமகன் பி.எஸ்.வி. ஹரிஹரன் அவர்கள் 2018ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் காலமானார். பி.எஸ்.வி. ஹரிஹரன் அவர்களின் மூத்த மகன் வீரகுமார் மரணமடைந்தது தாங்கள் அனைவரும் அறிந்ததே. ஹரிஹரனின் இரண்டாவது மகள் மகாலட்சுமி அவர்கள் மருத்துவர் படிப்பை முடித்து ரேடியாலஜி என்ற பிரிவில் சிறப்பு நிபுணராக உள்ளார். இளைய மகன் வி.எச். ஜெயக்குமார் அவர்கள் பட்டப்படிப்பை நன்கு முடித்து தாத்தாவின் கலை வாரிசாக தேசம் உள்ளிட்ட சீரியல்களை தயாரித்தவர். இதன் பின் கலைத்துறைக்கு முற்றிலும் குட் பை கூறிவிட்டு ஃப்ரோசன் ஃபுட்ஸ் எனும் கடல் வாழ் உயிரின விற்பனையகத்தை நடத்தி வருகிறார்.
இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பினாலும் பிரம்மாண்ட வில்லத்தனமிக்க சிரிப்பினாலும் ரசிகர்கள் மனம் நிறைந்த திரை உலக மகா கலைஞர் ஐயா PS வீரப்பா அவர்களின் நினைவலைகளானது அவரை நேசித்த ரசிகர்கள் உள்ள வரையிலும் கலை பயணம் இப்புவி உலகில் தொடரும் வரையிலும் அன்னாரின் ஞாபக அலைகளை பிரம்மாண்ட சிரிப்புடன் பறைசாற்றிக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற மறக்க முடியாத வில்லன் நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.